லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் கூலி படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி திரைக்கு வருது. இந்நிலையில் கூலி படத்தோட முதல் பாதியை பார்த்த ரஜினிகாந்த் இம்ப்ரெஸ் ஆகி லோகேஷை மனதார பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி படத்தோடைய முதல் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி அனிருத் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணா என பாராட்டியிருக்காரு என ரஜினிகாந்த் என்று சொல்லப்படும் தகவல்கள் வெளியாயிருக்கு. கூலி படத்தோட முதல் விமர்சனம் வந்துடுச்சு, அதை தலைவரே கொடுத்துட்டாரு என ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சினிமா ரசிகர்கள் வேறு மாதிரியாக பேசுகிறாங்க. மணிரத்னம் இயக்கத்தில் தான் நடித்த தக் லைஃப் படத்தை பார்த்துவிட்டு பரம திருப்தியாக இருப்பதா விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் தெரிவித்தார். நாயகன் படத்தை விட பெரிய அளவில் இருக்கும் என கமல் சொன்னதை நம்பி படம் பார்க்க சென்றோம். ஆனால் அவர் சொன்னபடி தக் லைஃப் படம் சூப்பராக இல்லை. அதனால் ரஜினியின் கூலி விமர்சனத்தை ஏற்க முடியாது என்கின்றாங்க சினிமா ரசிகர்கள். தான் நடித்த படத்தை பார்க்கும்போது நன்றாக தான் தெரியும். அதை படத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள் பார்த்து சொன்னால் தான் சரியாக இருக்கும். அதனால் ரஜினி சொன்ன விமர்சனத்தை ஏற்க முடியாது என சொல்ல தக் லைஃப் கமல்ஹாசனோ காரணம் என்று சினிமா ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. படத்திற்கு தொடர்பு உடைய யாராவது ரிலீஸுக்கு முன்பே விமர்சனம் சொன்னால் அதை ஏற்க மறுக்கும் ரசிகர்கள் அனிருத் தான் இசையமைக்கும் படங்களை விமர்சித்து 3 கப் கொடுத்தா அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறாங்க. சொல்லப்போனால் அனிருத் இசையமைக்கும் படங்கள் மட்டுமல்ல, பிற படங்களும் அவர் 3 கப் எமோஜி கொடுத்து ட்வீட் செய்ய மாட்டாரா என படம் பார்க்கும் தியேட்டருக்கு கிளம்பும் முன் எக்ஸ் தளத்தில் செல்கிறாங்க. 3 கப் எமோஜி போட்டு அனிருத் ட்வீட் போட்டால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் என்பது சினிமா ரசிகர்களின் நம்பிக்கையாகும். அதனால் கூலி படத்திற்கு அனிருத் 3 கப் கொடுத்து ட்வீட் செய்ய வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த ட்வீட்டால் தனக்கு அழுத்தம் ஏற்படுவதாக கூறி கப் கொடுத்து ட்வீட் போடுவதை நிறுத்தி வச்சிருக்காரு அனிருத். இருந்தாலும் தன் தலைவர் ரஜினியின் கூலி படத்திற்கு நிச்சயம் 3 கப் கொடுத்து ட்வீட் போட்டு ரசிகர்கள் நிம்மதியடைய செய்வாரெனே எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே கூலி படத்தோட இசையமைப்பாளரான அனிருத்தும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி உரிமையாளரான காவ்யா மாறனுக்கும் விரைவில் திருமணம் என்ற தகவல்கள் பரவிச்சு. அது குறித்து அவர் அனிருத்தோ அப்படி ஒன்றும் இல்லை என ட்வீட் போட்டிருக்காரு. மேலும் கூலி படத்தோட ப்ரமோஷன்களை நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த படத்துடைய முதல் சாங் கூடிய விரைவிலேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.